ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங். இதுக்கு முன்னாடி இதே ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தது. ஒரு போன வாரம் வந்து ஐ திங்க் புதன்கிழமை, போன வாரம் புதன்கிழமை ஒரு நல்ல செல்லிங் நடந்தது. ஆக்சுவலி புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து நடந்த செல்லிங்க இன்னைக்கு வந்து சிங்கிள் இன்ட்ராடேலேயே வந்து நடத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1% வரைக்குமே நிஃப்டி இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 1.5% இன்னைக்கு ஹியூஜ் செல்லிங் எதில நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி கிட்டத்தட்ட வந்து 2%, 1.8%, அதாவது 1000 பாயிண்ட் வரைக்குமே இறங்கியிருக்கு எஃப்எம்சிஜி. ஸோ ஒரு ஹியூஜ் செல்லிங் தான் சொல்லணும். ஐடி 1% இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் வந்து 1% கிட்ட, ஹெச்டிஎஃப்சி 1%, ஐசிஐசிஐ பேங்க் 1%, டிசிஎஸ் 1.5%, ஐடிசி வந்து ஆல்மோஸ்ட் 2%. இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே எஸ்பிஐ முதற்கொண்டு 2.25% வந்து இறங்கியிருக்கு இன்னைக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் செல்லிங் தான் இன்னைக்கு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ல தான் நிக்குது மார்க்கெட். 21,500ங்கிறது இது வந்து ஒரு நெக்லைன், ஒரு பேட்டர்னோட நெக்லைன். இன்கேஸ் நாளைக்கும் வந்து கேப் அப் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகும். இன்கேஸ் இது கேப் அப் ஆகலை அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் நான் வரைகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலில். ஸோ இங்கே போயிட்டு திரும்ப இந்த மாதிரி இறங்கி, அதாவது எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க ஒரு ஒரு சிலர் வந்து சிம்பாலிக்காக. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து அவன் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணணும். 21,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் செல்லிங்காக 21,000 வரைக்குமே மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுதான் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போ அந்த 21,500 வந்து கீழே பிரேக் பண்ணாமல் மறுநாள் கேப் அப்போ ஓப்பன் ஆனதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுஸும் நாஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ்ல போயிட்டுருக்கு. பட் டவுசோன்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கும். ஸோ அந்த 21,500ங்கிற ஒரு லெவலை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணுமே ஆனால் ஒரு நல்ல செல்லிங்காக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 21,300லேருந்து 350 வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 21,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 21,500. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 21,300. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 21,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து அந்த ஒரு சப்போர்ட் லெவல், அந்த ரீசென்ட் ட்ரெண்டோட சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்டான 47,300 கிட்ட 450 போயிருக்கு. 300 தான் அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக அது ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இவனும் செல் ஆவான். ஸோ அப்படி செல் ஆகும்போது ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயுமே ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதுவுமே என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் டெக்னிக்கலில். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ரொம்ப லாங் கன்சாலிடேஷனை வந்து பிரேக் அவுட் எடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனது எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 44,000லேருந்து ஃபார்ம் ஆனது இந்த பேட்டர்னு. அதோட லெக் இங்கே இருக்குது. 43,000லேருந்து கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஃபார்ம் ஆகி சாரி சரி, வந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுவும் ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 47,300 பிரேக் பண்ணுச்சுன்னா 46,300 வரைக்குமே, ஒரு 1000 பாயிண்ட் வரைக்குமே பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணுங்கள். நிஃப்டி ஐடி, ஸோ இவனும் வந்து சைட்வேஸில் தான் இருக்கான். இந்த லெவல்லையே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். இதை பிரேக் பண்ணிச்சு 34,400 பிரேக் பண்ணி கீழே வர்றான் அப்படின்னா 33,300 வரைக்குமே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி ஐடியில் எஃப்எம்சிஜி இன்னைக்கு இவங்க தான் வந்து க்ரூசியல் செல்லிங்கு 1000 பாயிண்ட் வரைக்கும். ஒரு லாங் அப் ட்ரெண்டில் ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இதை எடுத்துக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வர்றாங்க, கீழே வருது அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே மாதிரி கீழே விழுந்தப்போ நல்ல ரேலி அடுத்து அப்கமிங்கில் கொடுத்தது. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் லெவலாக 55,500 தான் ஆக்ட் ஆகும் எஃப்எம்சிஜிக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பியரிஷ் பேட்டர்ன் தான் ரெண்டுலேயுமே
பியரிஷ் பேட்டர்ன் தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்ப அவனும் ரெசிஸ்டன்ட் தான் ஆயிட்டு இருக்கான் கீப் ஆன். ஸோ இப்போதைக்கு வந்து அவன் இருக்கிற இடமான 2578 இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இவனும் செல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ அவரும் திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்துட்டார். அந்த 1670 சொன்னேன், இன்றைக்கி அதுக்கு கீழே வந்து தான் க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இவனும் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே செல் ஆக ஆரம்பித்தார் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்லாவே செல் ஆகும். ஸோ எல்லாமே வந்து அந்த செல்லிங் ட்ரெண்டுக்கு மாறப்போதா அந்த ஸ்டேஜில் க்ரூசியலான ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இவரும் வந்து அந்த ரெசிஸ்டன்லேருந்து கீழே தான் வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம் அடுத்த சப்போர்ட் 955. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து கீழே டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிற இடத்துல தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகுது கீழே வருது அப்படின்னா நல்ல செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு க்ரூசியல் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நிஃப்டிக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹையை தக்க வைக்குதா, இல்லை திரும்ப செல் ஆகி ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு திரும்ப 500 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்குதான்னு பார்க்கலாம். நிஃப்டி 500 பாயிண்ட் இறங்கணும் இந்த பேட்டர்ன் படி. பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1000 பாயிண்ட் இறங்கணும். அதுக்கடுத்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அது வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. அதையும் பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா இன்னும் க்ரூசியல் செல்லிங்காக இப்போ இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்டுக்கு கீழே அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறதோட டார்கெட் வந்து 4000 பாயிண்ட்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எதுவும் கிராஷ் எதுவும் மார்க்கெட் கிராஷ் எதுவும் நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.